வணக்கம். நான் பார்த்தேன், சமைத்தேன் அன்னபூர்ணி. இந்த கணுவுக்கு நான் என்ன பண்ணினேன்னு காமிச்சிருக்கேன். நான் எல்லா ரைஸும் பண்ணலை. சிம்பிளாக 2 ரைஸ் தான் பண்ணினேன். முதல்ல இந்த 1 கப் 2 கப்பு பாஸ்மதி ரைஸை வெடிச்சுட்டுட்டேன். அப்புறம் எல்லா காயையும் சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணிட்டுட்டேன். அதாவது இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, கேப்சிகம் இருக்குது, க்ரீன் கலர், அப்புறம் கேரட்டு, ஆனியன், இதை போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா சாப் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பெருங்காயம் வச்சுட்டுருக்கேன், கருவேப்பிலை, இங்கே மிளகா, இன்னும் 2 மிளகா கூட வச்சுட்டுருக்கேன். அப்புறம் அந்த பக்கம் நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வச்சுட்டேன். 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு தேங்காய் எண்ணெய் தான் விட்டுட்டேன். எல்லாத்தையும் தாளிச்சிட்டு இந்த காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கின்ட்டேன். அது கொஞ்சம் வதங்கின அப்புறமா இந்த சாதத்தை வெடித்த சாதத்தையும் இதில் கொட்டி இதில் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிட்டேன். ஒரு எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு நிறைய வறுத்த வேர்க்கடலையும் இது கூட சேர்த்துட்டு நன்னாவே உதிராக சூப்பராக வந்திருந்தது. அடுத்தது நான் பண்ணினது பருப்பு சாதம் தான். ஏன்னா இந்த குழந்தைகள் என்னம்மா ப்ரோட்டீன் இல்லையா இன்றைக்கின்னு கேட்பாங்கிறதுனால இது சோனா மசூரி ரைஸ் இது 1.5 கப்பு ரைஸை நல்லா வெடிச்சுட்டேன். 2 உப்பை போட்டுட்டே வெடிச்சுட்டேன். அப்புறம் 3 வகையான பருப்பும் போட்டுட்டேன். 1 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு பைத்தம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு. இதை கொஞ்சம் ஊற வச்சுட்டு நல்லா மசியமாக நான் வேக வச்சுட்டேன் குக்கரில். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை போட்டுட்டு இந்த பருப்பை நல்லா கொட்டிட்டேன். அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது, அந்த தண்ணியும் சேர்த்து தான் கொட்டினேன். இது கொஞ்சம் மாய்ஸ்சராக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் 1 கப்பு நான் இந்த புளி ஜலத்தை எடுத்து வச்சுருந்தேன், அதையும் அது கூட போட்டுட்டு முதல்ல நம்மளோட பச்சை மஞ்சள் பொடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனால் 3 ஸ்பூன் நான் இந்த சாம்பார் பொடியை போட்டுன்ட்டு அதுக்கு முன்னாடி நாள் தான் நான் பொடிச்சு வச்சுருந்தேன் ராத்திரியில். அப்புறம் நான் தேங்காய் அரைச்சி விடலை. அதுக்கு பதிலாக கடையிலேருந்து நான் தேங்காய் பால் டப்பா வாங்கியிருந்தேன். அதில் 3/4 உண்டு இதில் விட்டுட்டு உப்பையும் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டேன். அப்புறம் எல்லாம் நிறைய இதையும் போட்டுட்டேன். அதாவது என்னது, பெருங்காயம் பாருங்கள், மருந்து போகிறது எனக்கு. பெருங்காயத்தையும் அதில் போட்டுன்ட்டு நல்லா எல்லாத்தையும் இலக்கி வச்சுட்டேன். இது கொஞ்சம் தளன்னு தான் இருக்கணும், இல்லைன்னா குழந்தைகளுக்கு மென்னியை பிடிக்கும். பக்கத்துலேயே அடுத்த ஸ்டவ்வில் கொஞ்சமாக வெந்நீரை வச்சுட்டு அந்த வெந்நீரையும் இதில் தெளிச்சுட்டேன். அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் நெய்யை விட்டுன்ட்டு நிறைய முந்திரி பருப்பை வதக்கி இதில் கொட்டின்ட்டு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பை வதக்கினப்புறம் அந்த சூட்டோடைய 2 கஸ்தூரி மேத்தியும் போட்டுன்ட்டு நிறைய கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுன்ட்டு இதையும் சர்வ் பண்ணிவிட்டு இது 2ம் தான் நான் இந்த தடவை கணுவுக்கு பண்ணினேன். தேங்காய் சாதம், புளியும் சாதம்லாம் பண்ணலை. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.